வெயிட் லாஸ் பண்ணுறத விட பெரிய கொடுமை இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தாங்க. ஒரு மாதம் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் இறக்குன வெயிட்டு சரன்னு மேலே ஏறி வந்துடுமா. நான் வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 6 மாதம் கிட்டக்கிட்ட ஆகிட்டு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன். சாப்பாடெல்லாம் வந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எப்பயும் போல் முன்னாடி சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து யோகா எக்ஸசைஸ் மட்டும் வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக பண்ணிடணும். நம்ம உடம்புக்கு டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு உடல் உழைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து மெயின்டைன் ஆயிரும். வெயிட்டு எதுவுமே கொடுக்காம நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா மறுபடியும் வெயிட் ஏற தான் செய்யும். நான் வந்து எப்பயும் போல தான் சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வெயிட் வந்து எக்ஸசைஸ் யோகா வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் பண்ணுறதுனால அது மெயின்டைன் ஆயிடுது. எனக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது எக்ஸசைஸ் யோகான்னு எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு காலைல கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு பண்ணிட்டேன். காலை சாப்பாடு அப்புறம் உளுந்து களி தான் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் செத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போன்னு போனால் இந்த குறிப்பாக அக்கா வந்தாங்க. எனக்கு இதிலலாம் நம்பிக்கையில் இருந்தாலும் பார்ப்போம்னு பார்த்தா அப்படியே லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கங்க.